வெல்கம் டு ராயல் தமிழ் கிச்சன். இன்றைக்கி நான் ஃபிஷ் கறி தான் செய்ய போகிறேன். புளி போட்ட மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே ஈஸியாக செய்யலாம். முதல்ல ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம், நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 5 பல்லு பூண்டை போட்டு நல்லா பட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயத்தையும் அரைச்சிக்கலாம். குறைன்னு அரைச்சிக்குவோம், ரொம்ப பட்டு மாதிரி வேணாம். ஏன்னா முழுசாக போட்டு தாளிக்கலாம், குறைன்னு அரைச்சி தாளிக்கலாம். பட்டு மாதிரி தாளிக்க நம்ம விருப்பம் தான். கெட்டியாக வரும், அதனால் குறைன்னு அடிச்சுக்கிறேன். அதுலேயே தக்காளியையும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பட்டு போல் அடிச்சிட்டு வந்துடலாம். இந்த தக்காளியை ஒரு யானத்தில் சேர்த்துக்கிட்டு இதுலேயே தேங்காயையும் சேர்த்துக்கிட்டு நான் எவ்வளோ தேங்காய் சேர்க்கணும் மசாலானுக்கு அவ்வளோ தேங்காய் சேர்த்து அடிச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் போட்டால் தான் டேஸ்டியாக இருக்கும் மீன் சாலாலாம், உப்புக்கு நல்லது. அப்புறம் எவ்வளோ புளி வேணுமோ அந்த அளவுக்கு புளி எடுத்து கடிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கூட்டி செய்கிற சாலாம் தான், பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மீன் சாலாம் தெரியாதவங்க கூட செஞ்சுக்கலாம். 3 தக்காளி பேஸ்ட் மாதிரி அடித்ததில் பாதி தக்காளியை எடுத்து வச்சுடுவோம் தாளிப்பில் சேர்க்கறதுக்கு. இப்போ குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கூட்டி செய்கிற குழம்பு தான் இது. அதில் தேங்காயையும் தக்காளியையும் புளியையும் ஒன்றா சேர்த்து எவ்வளோ தேவையோ தண்ணி சேர்த்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அதில் கொத்தமல்லி தூள் ஒரு கரண்டி, மீன் மசாலா தூள் ஒரு கரண்டி சேர்க்குறேன். நீங்கள் இல்லைன்னா பரவாயில்ல, குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் மீன் மசாலா தூள் இருக்குன்னு சேர்த்துக்கிட்டேன். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு உங்கள் சால்னாக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கூட்டி சால்னா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன்னா மிளகு, ஜீரக, பூண்டு அதையும் இதில் போட்டு கரைச்சிக்கலாம். அதையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இவ்வளோ தான். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ தாளிக்க போகலாம். நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. வைக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு 50 ml சேர்த்துக்கிறேன். மீனாத்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூனு கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் வடகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வடகமும் கருவேப்பிலையும் 4 பல்லு பூண்டியும் நசுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. தாளிப்பில் சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தீயை விடாமல் நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் மருவி நல்லா வதங்கி வந்த பிற்பாடு நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெயிலேயே நீங்கள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்தா தான் அந்த சால்னா மேலே அழகாக இருக்கும். அதனால் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதுலேயே சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி 1 by 1 கரெக்டாக செய்யுங்க, நல்லாயிருக்கும் உங்கள் சால்னா. பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் பெரிய மண்டை போட்டு தான் சால்னா வைக்க போகிறேன். கிங் ஃபிஷ் செட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். அதோடைய பாகம் தான் அதெல்லாம் போட்டு நான் சால்னா வச்சுக்கிறேன். இதுக்கு என்ன மீன் இருக்குது, எந்த மீன் வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ சால்னா கூட்டியாச்சு, ரெடியாக தாளிச்சாச்சு. தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு, உப்பு சேர்த்து. இப்போ இந்த கூட்டி வச்சுருக்க சால்னா அதில் சேர்த்துட வேண்டியதான். இவ்வளோ தான் மீன் சால்னா. பாருங்கள், ரொம்ப சிம்பிள். கடகடன்னு சால்னானை கூட்டிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபிஷ் கறி ஈஸியாக செஞ்சிடலாம். இது மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து வந்தோடனே நம்ம மீன் மண்டையே சேர்த்துக்கலாம். இப்போ நான் மஞ்சள் உப்புலாம் போட்டு கழுவி க்ளீனாக கொண்டு வந்தேன். உப்பு போட்டு எப்போவும் ஊற வச்சு கழுவுங்க, வாசனை இல்லாமல் இருக்கும் உங்கள் மீன். இப்போ நம்ம எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீன் சால்னானை இப்படியே நம்ம சேர்த்து மீன் வேகிற வரைக்கும் விட்டால் போதும், ரொம்ப கொதிக்கணும் அவசியம் இல்லை. எவ்வளோ உப்பு வேணுமோ எவ்வளோ தண்ணி வேணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இவ்வளோ தான் சால்னா ரெடி ஆகிடும். இன்னும் ஒரு 10 minutes நான் அப்படியே ஸ்லோவாக வேக விட போகிறேன். 10 minutesக்கு அப்புறம் பாருங்கள், சால்னா கொஞ்சம் கெட்டியாக நல்லா அருமையாக வந்துடுச்சு. சூட்டில் கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும். நீங்கள் நேரம் போக நல்லா இறுகி சூப்பராக வந்துடும். மண்டை போடுறதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே மாங்காய் போட்டாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் மாங்காய் போட்டுக்கோங்க. ஏன்னா சீசன் தானே, மாங்காய் போட்டு செய்யுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மீன் சால்னானை நீங்கள் சோத்துக்கு தொட்டிக்கிட்டாலும் இட்லி தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். ரொம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தாளிச்சி வெங்காயத்தெல்லாம் சேர்ப்பீங்க. நான் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக கூட சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.